ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள், இதுக்கு நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி சில பொருள் வச்சுக்கணும். அதுக்கான உண்டான பொருட்கள் மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு மற்றும் காய்ந்த மிளகாய். நல்ல ஒரு 1/4 கிலோ சிக்கனை எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதோட மஞ்சள் பொடி, உப்பு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சுருங்க. அந்த சிக்கனோட இந்த மஞ்சள் பொடியையும் உப்பையும் ஊற வச்சுட்டு, இப்போ நான் மேலே சொன்ன அந்த வறுத்தரிக்கிற மசாலா பொடி எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல வாணலியில் வச்சு எண்ணெயே இல்லாமல் மிளகு, ஜீரகம், கடுகு, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வாசனை வர வரையும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு எவ்வளோ பொடி பண்ணணுமோ பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், வெங்காயம், தக்காளி சொன்ன அளவை எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் சிம்லேயே வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ இதோடு சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இதை செய்யுங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா மசியணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக சிம்லே வச்சு பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ஏற்கனவே போட்டு வச்சோம் இல்லையா, மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு அதை போட்டு இதை தூக்கி போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க. எல்லாமே சிம்லேயே செய்யுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இதை ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. 5 நிமிஷம் கலந்து விட்டோடனே ஒரு 100 ml வாட்டரை விட்டுட்டு நல்லா திருப்பி உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண விடுங்க. சிக்கன் நல்லா அந்த தண்ணியிலையும் அந்த மசாலாலையும் குக் ஆகணும். அப்புறம் 15 நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுத்துருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா கலந்ததுக்கப்புறமா 15 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை இப்போ இதில் போட்டுட்டு திருப்பி நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி இதை நம்ம கிளறிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் வெளியே நமக்கு சுவையான மற்றும் எளிமையான வீட்டிலேயே செஞ்ச சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. எல்லோரும் இதை நல்லா சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.